ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கவலைக்காசு பண்ண கடோட ஹெட்டிங் ஃப்ரைட் ரைஸ். ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்க போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரீங்களான்னு கேட்டோன்னே சரிப்பான்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. நைட்டு 2 மணி போல் ரொம்ப வயிறு வலிச்சிடும். அம்மா வயிறு வலிக்குதும்மா அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னா வயிறு வலிக்குது ரொம்ப அப்படின்னு சொன்னாங்க. 24 hours ஹாஸ்பிட்டல் அங்கே போய் சேர்த்தோன்னா அந்த டாக்டர் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்களா செக் பண்ணிட்டு, நீங்கள் நைட்டு என்ன சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டான், அதனால அது வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. கடையில் அது போல் வாங்கி கொடுக்காதீங்க, அதில் அஜினோமோட்டோ அது போல் இது என்னமோ கலக்குறாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி வச்ச வெங்காயத்தை தான் அதில் தூவுறாங்க, என்னன்னா கெட்டு போன எண்ணெயாக போடுறாங்க, அதனால அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே வீட்டிலையே செய்யுங்க. அப்புறமாட்டி உங்கள் பையனுக்கு வயிற்றில் ஓட்டை விழுந்துடும், அது மட்டும் காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம்தான். இனிமே உங்கள் காய்கறிகள் வீட்டில் செஞ்சதே நீங்கள் கொடுங்க. ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலுமே வீட்டில் செஞ்சே கொடுங்க, கடையில் எதுவுமே வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த பையனுக்கு மருந்து எழுதி கொடுத்தாரா, அதை தினமும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வெளில போகிற ஃப்ரைட் ரைஸ் வாங்குகிறோம், கேப்சி சாப்பிட்றோம், அதுபோல் நிறைய சாப்பிட்றோம். ஆனால் அதில் சேர்த்துருக்க கெமிக்கல் நமக்கு தான் ஆபத்து. சில பேருக்கு வயிற்றில் ஓட்டை விழும், சில பேருக்கு உடம்பு முடியாமல் போகும். ரொம்ப வயசானவங்களாம் அதை சாப்பிட்டா, நம்மளே கூட சாப்பிட்டா சில பேர் இறந்து கூட போவாங்க. அவ்வளோ கெமிக்கல் அதில் கலப்பாங்க டேஸ்ட்டாக இருக்கணும்னு. அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே வீட்டிலே சமையல். அப்புறம் அந்த பையனுக்கு எப்படி வயிறு வலி வந்துச்சோ அதே போல் தான் உங்களுக்கும் வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெரிய தொட்டுங்க. பாய் பாய்.